என்ன ஸ்ரீதேவி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் ரூமுக்கு வாங்கன்னு கூட்டு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. தங்கச்சி முன்னாடி தனியா பேசணும்னு கூட்டிட்டு வரேன். அவ ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டாளா? எதுவா இருந்தாலும் என்ன, நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு, அவ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. உன் தங்கச்சி முன்னாடி நான் சொன்ன உடனே அவன் முன்னாடி என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒன்றும் தெரியாது உனக்கு. வாயை மூடிட்டிருன்னு கத்துவீங்க. அதுக்கு தான் எதுக்கு எனக்கு வேஸ்டா திட்டுன்னு உங்களை தனியாக கூப்பிட்டு பேசலான்னு கூப்பிட்டேன். எது பண்ணாலும் தப்பு உங்ககிட்ட. என்னதான் பண்றதோ. சரி சரி, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன சொல்லணுமோ முதல்ல சொல்லு. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. அதுவா, லீவ் முடிய போது, அதனால அம்மா வந்து 2 நாள் இருந்துட்டு போ, ஊருக்கு வான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்னது, ஊருக்கு போகணுமா? ஆமாங்க, நானும் வசுக்குட்டியும் ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். உங்கள் தங்கச்சி வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க உங்களையும் நிலா குட்டி எல்லாரையும் பார்த்துப்பாங்க, சமைச்சும் போட்டுருவாங்க. நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். என்னது, நிலா குட்டிய என் தங்கச்சி பாத்துக்கணுமா? ஏன் நிலா குட்டியை நீ கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு நிலா குட்டியை கூட்டிகிட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் தங்கச்சி வந்த உடனே குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டேன்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கு தான் நிலா குட்டியை இங்கேயே அவங்களுக்கு துணையாக விட்டு போகலான்னு நினச்சேன். ஆமா ஆமா, நிலா குட்டி என் தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய துணை இல்ல. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள். நானும் வந்ததுலேருந்து என் தங்கச்சியோட மனசை மாற்றணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் உம்முன்னு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அவளை என்னால் சமாதானமே படுத்த முடியல. அதனால தான் சரி வா, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வருவோம். அவளும் ஊருக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா, கொஞ்சம் எல்லாத்தையும் மறப்பா. என்னது, எல்லாரும் சேர்ந்து ஊருக்கா? ஐயையோ, இது என்னடா எனக்கு வந்த சோதனை. என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து போலாங்கிறீங்க? ஏன் எல்லாரும் போனா என்ன? இல்ல, அம்மா என்ன மட்டும் வந்துட்டு போ, 2 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. நீங்க திடீர்னு எல்லாரும் போலான்னு சொல்றீங்களே, அதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, எல்லாருமே போயிட்டு வருவோம். ஏன் உங்க அம்மா எல்லாரும் வந்தா வெளியே தள்ளிடுவாங்களா என்ன? ஆ? அது எப்படி தள்ளுவாங்க? அதெல்லாம் தள்ள மாட்டாங்க. சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்றேன். சரி, நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் பேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நான் அதுக்குள்ள கடை வரைக்கும் போயிட்டு கடையை 2 நாள் பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். ம், சரி, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே போவோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி எல்லாரும் பஸ்ல ஊருக்கு கிளம்புனாங்க. ஏங்க, எங்க அம்மா ஊருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுல? என்னடி ரொம்ப நாள் ஆச்சு? 2 மாசம் ஆகுது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து. அதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமே. சரி, என்னங்க பஸ் ஃபுல்லா காலியா இருக்கு, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம். ஏ, உங்க ஊர் என்னடி சிங்கப்பூரா? அது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல ஒரு 50 குடும்பம் இருந்தாலே பெரிய விஷயம். வருவாங்க வருவாங்க, நடுவு நடுவில் யாராச்சும் ஏறுவாங்க, பார்க்கலாம். அம்மா, இந்த தட்டு துத்துதுமா. ஸ்ரீதேவி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பஸ்ல டிராவல் பண்றோம், அப்ப போய் குழந்தைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க. அவ பாரு இப்ப குத்துதுங்கிற, என்ன பண்ண போற? ஏங்க, உங்க பொண்ணுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே குத்தும், அதுக்குன்னு ட்ரெஸ் போடாம இருந்துட முடியுமா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் வச்சு பூஜையா பண்றது? எங்கன்னா வெளியே போனா வந்தா தான் போட முடியும். வீட்லயும் போட்டுக்க மாட்டா, வெளியே போனாலும் போட்டுக்க மாட்டா. என்ன பண்றது இது எல்லாத்தையும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. எனக்கு எப்பெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை என் பொண்ணு போட்டு பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போட்டு பார்ப்பேன். இது சாதாரண ட்ரெஸ் இல்லை, அதான் இந்த பிரின்சஸோ சொல்கிறாங்களே அந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸில் என் புள்ள அதே மாதிரி இருக்கும். ஏண்டி, அந்த ட்ரெஸ் பேரு கூட ஒழுங்கா சொல்ல தெரியல உனக்கு. பிரின்சஸோ கிரின்சஸ்ன்ற, அது ஒன்றும் பிரின்சஸோ கிரின்சஸோ கிடையாது, சிண்ட்ரில்லா. சிண்ட்ரில்லா ட்ரெஸ் அது. ஆ, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அது ஏதோ பேரு மறந்துட்டா உடனே ஆரம்பிச்சிடுவீங்களே. சரி சரி, இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்களா என் பொண்ணு எம்புட்டு அழகா இருக்கானே. அவ என் புள்ளடி, அழகாதான் இருப்பான். என்ன மாதிரி பிறந்தனால தான் என் புள்ள அழகா இருக்கு. அதே உன்ன மாதிரி பிறந்திருந்தா சொல்ல முடியாது. ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆனா என் அழகு வெளியே வரும். பரவாயில்லையா? எம்மா தாயே, வேணாடி அம்மா, நான் கம்முனே வரேன், நீயும் கம்முனே வா. அம்மா,
ட்ரெஸ் குத்துது, கழுத்துல செயின் குத்துது. உனக்கெல்லாம் அம்மனை கட்டையே சுத்தினா தாண்டி கரெக்டா இருப்பேன். என் புள்ள எல்லாரும் முன்னாடி அழகா இருக்கணும்னு எல்லாத்தையும் போட்டு கூட்டின்னு வந்தா அம்மா இங்க குத்துது அங்க குத்துதுன்ற. உனக்கெல்லாம் ஜட்டியும் பனியனும் தான் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு குழந்தைய குறை சொல்லிட்டு இருக்க. குழந்தைக்கு மெத்துன்னு பனியனும் ஜட்டியும் தாண்டி போடணும். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வெயில் காலத்துல நல்லா கச 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 கசன்னு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க எனக்கே உடம்பெல்லாம் சுழு சுழுங்குது. அந்த புள்ள எப்படி வரும்? இங்க பாருங்க, உங்க ஊருக்கு போறோம் பாரு, அப்ப போட்டு போங்க அந்த பனியனும் ஜட்டியும். இப்ப போறது எங்க அம்மா வீட்டுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு கெத்தா போய் இறங்கினாதான் எல்லாரும் எனக்கு கெத்தா இருக்கும், எங்க அம்மாவுக்கும் கெத்தா இருக்கும். அசிங்கம்மா ஜட்டியும் பனியனும் போட்டுன்னு போட சொல்றீங்க. ஒழுங்கா கம்முன்னு வாங்க, எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு. ஆமா, நானும் கவனிக்கவே இல்லை. வசக்குட்டிக்கு மட்டும் சிண்ட்ரலா ட்ரெஸ் போட்டிருக்க. நிலாவை மாத்திரம் என்ன அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அந்த ட்ரெஸ். இது பழைய ட்ரெஸ்ல இது எது குழந்தைக்கு போட்டிருக்க நீ? இங்க பாருங்க, இவ ஒத்திக்கிட்டே குத்துது கொடாயுதுன்னு இருக்கா. அப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் நான் அவளுக்கும் போட்டோன்னு வச்சுக்கோ, அவளும் குத்துது கொடாயுதுன்னா இப்ப நான் என்ன பண்றது? அதுக்குதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன். ஏய், உன் கதை, உன் நடனம், உன் நடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ தான் எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணில் விளக்கண்ணியும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்குறேன் நினச்சேன். என் பொண்ணை எப்படி பார்ப்ப, வசுவை எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, எது பண்ணாலும் தப்பு. இதுக்குதான் எங்க அம்மா வீட்டுல போய் 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு கிளம்புனேன். குடும்பத்தோட வந்து என் தலையில கட்டின மாதிரி என் பின்னாடி வரீங்க. ரோட்ல போற ஓனாய என் வேட்டில ஏத்து விட்டுக்குன கதையாயி போச்சு. உங்க எல்லாரையும் என் தலைமையில கட்டி நான் கூட்டின்னு போய் நிம்மதியா அங்க 2 நாள் இருக்க முடியாது, எனக்கு நிம்மதியாவும் இருக்க முடியாது. ஏய், என்னடி பேசுற? அறிவில்லை உனக்கு? என் தங்கச்சி நிம்மதியாக இருக்குதானே ஊருக்கே கூட்டிட்டு வரேன். இப்போ போய் ஏதோ பேசிட்டு இருக்க. அவ காதுல விழுந்தா கஷ்டப்பட மாட்டாளா? ஒழுங்கா வாய் மூட்டுவா. இது மட்டும் தெரியும், தங்கச்சி கஷ்டப்படுவா, புள்ள கஷ்டப்படுவான், பொண்டாட்டி கஷ்டப்படுவான்ல தோணாதுல. பொண்டாட்டி கரெக்டா இருந்தா பொண்டாட்டியும் கஷ்டப்படணும், அதுவும் தோணும்டி. நீ தான் ராட்சசியா இருக்கிய. நான் எனக்கு எப்படி தோணும்? மரியாதை வாய் மூட்டுவா. அவ இந்த பக்கம் பாக்குறா. அம்மா, இப்ப நம்ம எங்க போறோம்? பிரேம், இப்ப நம்ம எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போறோம். பாட்டி வீட்டுக்கா? நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோமாமா? இல்ல அஞ்சலி, நம்ம உங்க அத்தை இருக்காங்கல்ல, உங்க அத்தையோட அம்மா வீட்டுக்கு போறோம். அப்ப நம்ம வசுக்குட்டியோட பாட்டி வீட்டுக்கு போறோமாமா? ஆமா ஆமா, வசுக்குட்டியோட பாட்டி வீட்டுக்கு தான் போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் அதிகமா இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க கூடாது. நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், சரியா? சரிங்கம்மா. அத்தை அத்தை, அந்த ஜன்னல்ல செடி எல்லாம் கலர் கலரா இருக்குதே, எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா நிலா குட்டி, பாரு கலர் கலரா இருக்குல்ல. இவங்க எல்லாரும் பிரேம், நிலா, அஞ்சலி இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து வசுக்குட்டி அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா அம்மா, நான் அக்கா கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டா. ஏய், நினைச்சேன்டி நினைச்சேன். என்னடா இன்னும் உங்க அக்கா கிட்ட போய் ஒட்டலையே நினைச்சேன். ஒரு 10 நிமிஷம் உங்க அக்கா கூட இருக்கணும்னு தோணுதாடி உனக்கு? எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க. மரியாதையா ஊருக்கு போறதுக்கு நீ ஏன் மேலதான் இருக்கணும். நிலா குட்டி அக்கா கிட்ட போறேன், பிரேம் மாமா கிட்ட போறேன்னு எதுனா சொன்ன பொழந்துரும் உன்னை. ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? ஒரு பச்சை குழந்தடி, அது பச்சை மண்ணடி. அது அதுகிட்ட எப்படி பேச தெரியல. அங்க அக்காங்க அண்ணனுங்கெல்லாம் ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு வராங்க. அதனால புள்ள அங்க போறங்குது. அமுச்சு கூட அவனா காசில ராமேஸ்வரத்துல இருக்கா, பக்கத்து சீட்டு தானடி. குழந்தைய அனுப்புடி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருப்ப. அந்த மூஞ்ச பார்த்தா அந்த புள்ள எப்படி ஜாலியா வரும்? அங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு வராங்க. அதுக்கு தானே குழந்தை அங்க போறது. ஒழுங்கா புள்ளைய அனுப்பிடியாங்க. ஏங்க, கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா உங்களுக்கு? அங்கேயே 2 சீட்ல 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல இவளை தூக்கி எங்க உங்க தங்கச்சி தலைமையில உட்கார வச்சுப்பாங்களா? என்ன பேசுறோம் என்ன பண்றோன்னே தெரியாது. இதுல வேற ரொம்ப புத்திசாலி மாதிரி வாய் மட்டும் நீளும். கம்முன்னு உட்காருங்க. அங்க ஒண்ணு போத்தவல, அங்க உங்க வத்த மேல உட்கார்றது, இவங்க உங்க அம்மா மேல உட்காந்துக்கிட்டோம். அமைதியா வாங்க. இன்னும் 2 ஸ்டாப்பிங் போனா ஊர் வந்துடும். நம்மளே பஸ் விட்டு கீழே இறங்கணும். இதுல வேற அங்க போட்டோம் இங்க போட்டோம் இருக்கீங்க. ஐயோ அம்மா, ஊர் வந்து செடியம்மா எப்போ வந்து சொல்லு. இறங்கிட்டு முதல்ல வீட்டை போய் சேருவோம். கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார முடியாது, 2 மணி நேரம் உட்காந்துட்டேன். எப்பா எப்பா எப்பா,
எனக்கு ரொம்ப தலைவலி தெரியுமா. வீட்டுக்கு போன உங்க அம்மாட்ட சொல்லி முதல்ல ஒரு டீயை போட்டு கொடுக்க சொல்லு. குச்சாதான் என் தலைவலியே போகும். இருங்க இருங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த டீல கொஞ்சம் பேதி மாத்திரை சேர்த்து கலந்து கொடுக்க சொல்றேன். தலைவலியும் போட்டோம், கொஞ்சம் கீழையும் போட்டோம். ஐயோ எம்மா, நீ அதை செஞ்சாலும் செய்வ, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதடி. 2 நாள் கழிச்சு நான் போய் கடையை திறந்தே வேலை பார்க்கணும். அந்த பயம் இருக்கட்டும். ஒழுங்கா அத்தை வீட்டுக்கு வந்தோமா, மாமியார் வீட்டுல போட்டதை தின்னோமா, வீட்டை போய் சேர்ந்தோமான்னு இருங்க. அங்க வந்து சும்மா என்னது புது மாப்பிள்ளை சுருக்கு முறுக்கு அதெல்லாம் காட்டுற நல்லா இருக்கக்கூடாது, சரியா? அமைதியா இருக்கணும். ஏய், நான் என்ன ஸ்ரீதேவியா? மூதேவி மாதிரி உன்ன மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு? எங்க எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லார்கிட்ட எப்படி நடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா வந்தா போதும். ஸ்டாப்பிங் வந்து எல்லாம் ஏந்துருங்க, கிளம்புங்க, இறங்குங்க. சைக்கிள் தான் என்ன மூதேவிய சொன்னேன். இன்னைக்கு ஒரு டீல பேதி மாத்திரை கன்ஃபார்ம். அவ்வளோதான் மக்களே. இதே மாதிரி ஸ்ரீதேவியும் சுதர்சனும் சண்டை போட்டுக்கிட்டே ஊரை வந்து சேர்ந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு பஸ்ஸில் போகிறப்பல யாரையெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட அடுத்த வீடியோவில் ஊரில் இவங்கெல்லாம் போய் என்னென்னலாம் அலப்பறை பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.